இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கார்த்தி, டேய் முட்டாளடா நீ, என்னடா பண்ணி வச்சிருக்க? எதை பத்தி யோசிக்காம இப்படி கல்யாணம் பண்ணிட்டு நிக்கிறீங்க? கல்யாணம் ஆனா உனக்கு விளையாட்டா இருக்கா? என்கிட்ட கூட சொல்லாம கல்யாணம் பண்ற அளவுக்கு அப்படி என்னடா உனக்கு அவசரம்? அவனுக்கு தான் அறிவு இல்ல, உனக்கும் அம்மா பத்தி நல்லா தெரியும்ல, நீ ஏன் இப்படி பண்ண? எங்க அம்மாவோட பிடிவாதம் தான் உங்களுக்கு தெரியும்ல, அதனாலதான் நானும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். விருப்பம் இல்லாத கல்யாணத்தை பண்ணிக்க எனக்கும் இஷ்டம் இல்ல. எதுவா இருந்தாலும் நீங்க என்கிட்ட சொல்லிருக்கணும். டேய், இங்க வர்றதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட கலந்து பேசினவன் தானே நீ. இந்த விஷயத்துல மட்டும் அப்படி என்னடா உனக்கு அவசரம்? இது அத்தை எவ்வளவு தூரம் அஃபெக்ட் பண்ணும் உனக்கு தெரியாது. அவளை பத்தி உனக்கு தெரியும்லடா. சாரிடா, எனக்கு அதை பத்தியெல்லாம் திங்க் பண்ணவே தோணல. எனக்கு துர்கா எங்க கிடைக்காம போயிடுவாளோன்னு தான் நான் கல்யாணம் வரைக்கும் வந்துட்டேன். டேய், அவ உனக்கு வேணும்னா அவ கிடைக்கிற வரைக்கும் என்ன கஷ்டம் வந்தாலும் நின்று போராடி இருக்கணும். இது எவ்வளவு பெரிய பிரச்சனைல போய் முடியும் தெரியுமா? டே சாரிடா கார்த்தி. டேய் விட்றா. கார்த்தி, இந்த பிரச்சனையில இருந்து நீதான் எங்களை காப்பாத்தணும். எங்களுக்கு வேற வழி தெரியலடா, அதனாலதான் இப்படி பண்ணிட்டோம். ஆமா, நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். அம்மா நீங்க சொன்னாதான் கேட்பாங்க. எங்க கல்யாணத்தை எப்படியாவது ஒத்துக்க வைங்க. நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிப்பீங்க, உங்களுக்காக நான் போய் பேசணும். உங்க அம்மா கிட்ட இதை பத்தி நான் போய் பேச முடியாது. இப்போ என்ன பண்றது கார்த்தி? உங்க கல்யாணம் கொஞ்ச நாளைக்கு அவங்களுக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது. முதல்ல ரெண்டு பேரும் அந்த மாலையை கழட்டுங்க, யாராவது பார்த்துட்டு போய் சொல்ற போறாங்க. நீ உன் தாலியை கொஞ்ச நாளைக்கு மறைச்சு வை. டேய், நீங்க ஏறு, வீட்டுக்கு வராத. சரிடா. நான் சொல்ற வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும், புரியுதா? சரி. நீ போய் கார்ல உட்காரு போ.